ஓம் சாந்தி. ஒரு காட்டில் நெருப்பு பிடித்து விட்டது. அந்த காட்டில் ஒரு சிறிய பறவை ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டில் அந்த அளவுக்கு நெருப்பு பிடிச்சிருந்தது. அந்த பறவை, அந்த சிறிய பறவை என்ன செஞ்சது தெரியுமா? அது ஒரு நீர்நிலைக்கு போய் அங்கிருந்து தண்ணீரை தன்னுடைய சிறிய அலகில் நிரப்பிக் கொண்டு வந்து அந்த காட்டில் பற்றி கொண்டிருந்த தீ மீது அது உமிழ்ந்தது. நீங்க இந்த காட்சியை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? ஒரு காடே தீப்பற்றி எரியுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பறவை மிக மிக சிறியது, ஒரு குருவி போன்ற ஒரு சிறிய பறவை. அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆறு அல்லது கடல், ஏதோ ஒரு நீர்நிலைக்கு அது போகுது. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தன்னுடைய வாயில் எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ ஃபில் பண்ணிட்டு வந்து அந்த காட்டில் பற்றி கொண்டிருக்கிற அந்த தீயின் மீது அது பொழிகின்றது. இதே போல தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து தன்னுடைய சிறிய அலகில் நிரப்பி கொண்டு வந்து அந்த தீயில அது போடுற இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது. போறது, தண்ணீரை நிரப்புறது, வந்து கொட்டுறது, மறுபடியும் போறது, தண்ணியை நிரப்பிட்டு வர்றது, மறுபடியும் கொட்டுவது, இப்படியே இந்த குருவி செய்து கொண்டிருந்தது. சோ அந்த பறவை கிட்ட அங்க வசிக்கக்கூடிய மற்ற விலங்குகள், பறவைகள் எல்லாமே கேக்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பறவை கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க, உன்னோட இந்த சிறிய அலகில் நீ நிரப்பிக் கொண்டு வருகிற இந்த தண்ணீரின் மூலமாக இந்த காட்டு தீயை அணைக்க முடியுமா என்ன? அப்பொழுது அந்த பறவை என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த பறவை சொன்னது, எப்பொழுது வரலாறு எழுதப்படுகின்றதோ அந்த வரலாற்றில் மூன்று வகையான மனிதர்களை பற்றி எழுதுவார்கள். அதில் ஒரு வகையானவர்கள் யார் தெரியுமா? இந்த காட்டு தீக்கு காரணமாக இருப்பவர்கள். இன்னொரு வகை, இந்த காடு தீப்பற்றி எரிவதை சும்மா பார்த்து கொண்டிருப்பவர்கள். மூன்றாவது வகை, யாரெல்லாம் அந்த தீயை அணைப்பதற்கு உதவி செய்தார்களோ அவர்கள் மூன்றாவது வகை. அந்த பறவை சொன்னது, என்னுடைய பெயர் எந்த குரூப்ல வரணும் தெரியுமா? யார் இந்த காட்டு தீயை அணைத்தார்களோ அந்த லிஸ்ட்ல என்னோட பெயர் வரணும். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்முடைய பெயர் எந்த குரூப்ல, எந்த லிஸ்ட்ல வரணும்? இது ஒரு கதைதான். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நாம எந்த குரூப்ல நம்முடைய பெயர் வரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்முடைய பெயர் எந்த லிஸ்ட்ல வந்திருக்கணும்? இன்று எந்த வகையான தீ பற்றி கொண்டு எரிகின்றது? இந்த உலகம் முழுக்க எந்த மாதிரி தீ பத்திக்கிட்டு இருக்கு? என்ன தீ தெரியுமா? விகாரங்களின் நெருப்பு. எதிர்மறையான உணர்வுகள், அதாவது நெகட்டிவிட்டியோட நெருப்பு இந்த உலகம் முழுக்க பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. நெகட்டிவிட்டி என்றால் பயம், கோபம், காமம், ஈகோ, பொறாமை, வெறுப்பு, அகங்காரம், இது எல்லாமே நெகட்டிவிட்டிஸ். இது எல்லாமே வாயுமண்டலத்துல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நெருப்பு வாயுமண்டலத்துல எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நெருப்பினுடைய வெப்பம் எல்லாரிடமும் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே கூட மூன்று வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வகையினர் இந்த நெருப்பு பற்றி கொள்வதற்கு காரணமாக இருக்கிறாங்க. அவங்க தான் பத்த வைக்கிறாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, நாள் முழுக்க ஏதோ ஒரு விகாரம், ஏதோ ஒரு நெகட்டிவ் உணர்வுகளை கர்மத்தில், அதாவது பேச்சிலும் செயலிலும் கொண்டு வருகிறார்கள். நெகட்டிவிட்டிய யோசிக்கிறாங்க, பேசுறாங்க, செய்யறாங்க. ஏதோ ஒரு வகையில் நாள் முழுக்க இத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படிப்பட்ட ஒரு விகாரங்களின் நெருப்பை வாயுமண்டலத்தில் எரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது வகையினர் இப்படி நெருப்பு பற்றி கொண்டு எரிவதை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதற்காக எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க. மூன்றாவது வகையினர் அந்த நெருப்பை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம எந்த பக்கம் நிக்கணும்? முதல்ல இத சொல்லுங்க. உங்களில் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த நெருப்பை பத்த வச்சது? யாரெல்லாம் இன்று இந்த நெருப்பை பற்ற வைத்தீர்களோ அவங்க கைய உயர்த்துங்க. நம்ம ரொம்ப நாளைக்கு பின்னாடி எல்லாம் போக வேண்டாம்.
இன்று யார் இந்த நெருப்பை பற்ற வைத்தோம்? நாள் முழுக்க கூட கிடையாது. இந்த வகுப்பை கேட்கிற இந்த நேரம் ஒரு பாதி நாளா இருக்கலாம் இல்லையா? இந்த டைம்குள்ள யாரெல்லாம் இந்த நெருப்பை பற்ற வைத்தீர்கள்? இந்த பாதி நாளில் யாரெல்லாம் இந்த விகாரங்கள் என்ற நெருப்பை பற்ற வைத்தீர்கள்? யாரெல்லாம் பற்ற வைத்தீர்களோ கையை உயர்த்துங்க. ஏன்னா நாம இதற்கப்புறமா இத மாத்திக்க போறோம். நெருப்பு பத்த வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? கொஞ்சமா கவலைப்பட்டோம், இல்ல கொஞ்சமா கோபம் வந்தது, இல்ல வருத்தப்பட்டோம், பயப்பட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் தான், நிறைய கிடையாது. ஏன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக செய்தே பெரிய அளவுல நெருப்பு பற்றி கொள்கின்றது. இன்று யாரெல்லாம் நெருப்பை பற்ற வைத்தீர்கள்? சோ நாம் எல்லாரும் நெருப்பு பற்ற வைப்பவர்களாகவும் இருக்கிறோம். சில சமயங்கள்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்கள யாராவது இந்த நெருப்பை பற்ற வைப்பதை நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம். சோ நாமளும் சொந்தமா நெருப்பு பத்த வைக்கிறோம், மத்தவங்க நெருப்பு பத்த வைக்கிறதையும் பாக்குறோம். ஆனா அந்த நெருப்பை அணைப்பதற்காக நாம எதுவுமே செய்யறது இல்ல. அப்ப என்ன நடக்குது? நாம நெருப்பு பற்றி கொண்டு எரிவதை, மற்றவர்கள் நெருப்பு பற்ற வைப்பதை பார்த்து கொண்டிருக்கிற லிஸ்ட்லயும் வந்துடுறோம். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? நமக்கு எல்லாமே தெரியும், தெரியாது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தெரியும். தெரிந்தால் மட்டும் போதாது, நாம அதை செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் பற்றி கொண்டு எரிகிற இந்த நெருப்பை அணைப்பதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நெருப்பை அணைப்பதற்கு என்ன செய்யணும்? கடலில் இருந்து தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து அந்த பற்றி கொண்டு எரிகிற அந்த தீயின் மீது நாம பொழிய வேண்டும். கடல் யாரு? எந்த கடலில் இருந்து நாம தண்ணீரை கொண்டு வந்து இந்த நெருப்பின் மீது போட வேண்டும்? அந்த பறவை செய்தது போல நாமளும் நம்முடைய சிறிய வாய் அல்லது சிறிய அலகில் எந்த கடல்ல இருந்து நீரை நிரப்பி கொண்டு வந்து நாம ஊற்ற வேண்டும்? அவரை நாம என்ன சொல்றோம்? அன்பின் கடல். இறைவனை அப்படிதானே சொல்றோம்? அன்பின் கடல், சாந்தியின் கடலாக அவர் விளங்குகின்றார். அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கின்றார். பரமாத்மாவை நாம இப்படி கடல் என்று அழைக்கின்றோம். தியானத்தில் நம்ம என்ன செய்யறோம்? நான் ஆத்மா, பரமாத்மாவோடு தொடர்பு கொண்டு எனக்குள் பரமாத்மாவின் சக்திகளை நிரப்பிக் கொள்கின்றேன். பிறகு நாள் முழுக்க எல்லார் மீதும் அந்த சக்திகளை தெளித்து கொண்டே இருக்க வேண்டும். இது போல நாமளும் அந்த பறவை போலவே கொஞ்சம் கொஞ்சமாக பரமாத்மா என்ற கடலில் இருந்து சக்திகளை, அன்பு, சாந்தி, சுகம், தூய்மை, இப்படிப்பட்ட குணங்களை, சக்திகளை நமக்குள்ள நிரப்பிக்கிட்டு வந்து எல்லார் மீதும் நாம தெளித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நாம எல்லாரும் இந்த ஒரு ஷிஃப்ட்டுக்காக ரெடியா? ஷிஃப்ட்னா மாற்றம். இந்த மாற்றத்துக்கு நாம எல்லாரும் ரெடியா? யாரெல்லாம் நெருப்பு பற்ற வைத்து பற்ற வைத்து களைப்படைந்து விட்டீர்கள்? ஏன்னா நாம தான் நெருப்பையும் பத்த வைக்கிறோம், அந்த நெருப்புக்கு நடுவுல நாம தான் வாழவும் வேண்டி இருக்கு. பாருங்க, வீட்ல ஒரே சத்தம், கூச்சல், இரைச்சல் அப்படின்னா நாம நம்ம வீட்டுக்குள்ள நெருப்ப பத்த வைக்கிறோம்னு அர்த்தம். ஆனா அந்த வீட்டுக்குள்ளதான் நாம வாழவும் வேண்டி இருக்கு. இந்த கோபம், வருத்தம், காயம், இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் உணர்வுகள் என்ற நெருப்பை பத்தவும் வைக்கிறோம். எங்க அந்த நெருப்ப பத்த வைக்கிறோமோ அந்த வீட்டிலேயே நாம வாழவும் வேண்டி இருக்கு. நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நெருப்ப பத்த வச்சிடுறோம். அதற்கப்புறமா 10 மணி நேரத்துக்கு மேல அந்த நெருப்பு பற்றின வீட்டில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் நாம ரொம்ப பெரிய குடும்பத்தில் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இன்று சின்ன சின்ன குடும்பத்துல கூட நம்மால ஒன்று சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆனா மெடிடேஷன்ல அந்த அளவுக்கு சக்தி இருக்கு, பவர் இருக்கு. இந்த பிரம்மா குமாரிகளின் எந்த ஒரு சேவை கேந்திரம் அல்லது ரிட்ரீட் சென்டர், இங்கெல்லாம் அந்த கேம்பஸ்க்கு வரும்பொழுது நீங்க பார்ப்பீங்க, 80 அல்லது 90 சகோதர சகோதரிகள் ஒன்றாக அந்த கேம்பஸ்ல வசிப்பாங்க.
பாருங்க இது எவ்வளவு பெரிய குடும்பமாக இருக்குன்னு. ஏறக்குறைய 100 சகோதர சகோதரிகள் ஒன்றாக ஒரு இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வருவதற்கு முன்னாடி அவங்களுக்குள்ள எந்த விதமான உறவு முறையும் கிடையாது. எல்லாருமே வேறு வேறு விதமான பின்னணியில் இருந்து வந்து இங்க சேர்ந்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்கள சில பேரு வெறும் 5ஆம் வகுப்பு படித்தவர்களாகவும் இருப்பாங்க. சிலர் வந்து MBA முடிச்சிருப்பாங்க, PhD முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நாள் முழுக்க 24 மணி நேரம் வாரம் முழுவதும் 24/7 அவங்க சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல கூட நம்ம 24 மணி நேரம் இருக்கிறது இல்ல. காலையில கிளம்பி வேலைக்கு போயிடுவோம், அதற்கப்புறமா சாயந்தரம் தான் திரும்பி வருவோம். லாக்டவுன் இருக்கும் பொழுது நம்ம வீட்லயே முழு நேரமும் இருப்போம் இல்லையா? அதே போலதான் இங்க எல்லாருமே இந்த கேம்பஸ்க்கு உள்ள ஒன்றாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு ஊதியமும் வழங்கப்படுவதில்லை. இங்க எந்த விதமான பதவி உயர்வு ப்ரமோஷனும் கொடுக்கறது இல்ல. இங்க வந்து எந்த ஹைராக்கியும் கிடையாது, ரோல் கிடையாது, பொசிஷனும் கிடையாது. இங்கே 80 90 சகோதர சகோதரிகள் நாள் முழுக்க ஒன்றாக வசித்துக் கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கின்றனர். நீங்க பிரம்மா குமாரிகளின் தலைமையகமான மவுண்ட் அபுக்கு வந்தீங்கன்னா நீங்க பார்ப்பீங்க, அங்கே 2000 சகோதர சகோதரிகள் ஒன்றாக வசித்துக் கொண்டிருப்பார்கள். நாம நம்ம வீட்ல 4 பேர் இருக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நம்மளால சாந்தியோடு இருக்க முடியறது இல்ல. ஆனா இங்கே இத்தனை இத்தனை மனிதர்கள் எப்படி ஒன்றாக வசிக்க முடிகின்றது? வெறுமனே வாழ்வது, வசிப்பது அப்படிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட அதிர்வலைகளை இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால வெளியில இருந்து வரக்கூடியவங்க இங்க வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய சாந்தியை அனுபவம் செய்யறாங்க. யாருக்கெல்லாம் இங்க இருக்கிற வைப்ரேஷன் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா ஃபீல் பண்றீங்க, அதனாலதான் உங்களை எல்லாம் இங்கே நம்ம இன்வைட் பண்றோம், அழைக்கிறோம். ப்ரோக்ராம் வந்து எங்க வேணாலும் பண்ண முடியும். இங்கே எதற்காக உங்களை எல்லாம் அழைக்கிறோம் அப்படின்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ப்ரூஃப்னா நாம நேரடியாக அனுபவம் செய்கிற ஒரு நிரூபணம். இத்தனை மக்கள் ஒன்றாக இருந்து இவ்வளவு ஒரு சாந்தியை உருவாக்க முடியும் என்றால், நாம 4 பேரு நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஒரு வாயுமண்டலத்தை, அந்த சாந்தி நிரம்பிய அதிர்வலைகளை உருவாக்க முடியாதா என்ன? செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? முடியும் அல்லது முடியாது? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்திருக்கு. நாம நம்முடைய வீட்டின் வைப்ரேஷனை உயர்த்த வேண்டும். முன்பெல்லாம் நம்முடைய வீடுகள் மிகச் சிறியதாக இருந்து வந்தன. So, நாம என்ன டிசைட் பண்ணோம்னா, இவ்வளவு சின்ன வீட்ல நாம இருக்கக்கூடாது. நல்லா உழைச்சு சம்பாதிச்சு நிறைய சம்பாதித்து பெரிய வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சோம். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு உள்நோக்கம். நாம கடந்த 20 30 வருடங்களாக நிறைய உழைத்து, கடினமான உழைப்பு செஞ்சு நம்முடைய லட்சியத்தையும் அடைந்து விட்டோம். நம்முடைய லட்சியத்தை அடைந்தோமா இல்லையா? யார் யாருக்கிட்டெல்லாம் மிக அழகான பெரிய வீடுகள் இருக்கு, நமக்கு சொந்தமா வீடு கிடைச்சிடுச்சு, கார் கிடைச்சிடுச்சு. இப்பெல்லாம் ஒன்றல்ல இரண்டு இரண்டு வண்டிகள் கூட இருக்கு. நம்முடைய பாக்கெட்ல வந்து ரெண்டு ரெண்டு போன்ஸ் இருக்கு. ஒருவருக்கு ஒரு போன் அப்படிங்கிற அந்த டைம் முடிஞ்சு போச்சு. சோ நாம ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது அடுத்த விஷயத்தை நாம செய்ய ஆரம்பிக்கணும். பெரிய வீட்டை கட்டி முடித்து விட்டோம். ஆனா முன்பு என்னென்ன மாதிரி உறவுகள் எவ்வளவு நெருக்கமாக இருந்ததோ அது எல்லாமே இப்பொழுது விலக ஆரம்பித்து விட்டது. ஏன்னா பெரிய வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது நாம நம்முடைய சக்திகள் மீது கவனம் வைக்கவில்லை. இன்று இந்த புரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம விளக்கு ஏற்றினோம். விளக்கு ஏற்றுவது என்பதனுடைய அர்த்தம் என்ன? விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் கூட விளக்கு ஏற்றப்படுகின்றது. அந்த விளக்கு வந்து அணையிற மாதிரி இருக்கு,
இல்ல காற்றில் ஆடுகிறது அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவாங்க? விளக்கு இந்த மாதிரி காற்றில் அலைபாயக்கூடாது, அணையக்கூடாது. அப்படி ஆனா அது அமங்கலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? விளக்கை சரியாக எரிய வைக்கிறோம். இப்போ இந்த விளக்கு என்பது வெறும் விளக்கு தான். அதுல அந்த விளக்கு அணைவதால என்ன அமங்கலமான விஷயம் இருக்கு? அந்த விளக்கு அணையறதுனால எந்த ஒரு அமங்கலமும் நடக்க போவது கிடையாது. ஆனா இது ஒரு சிம்பாலிக், அதாவது ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத் தருவதற்காக அப்படி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் விளக்கு, தீபம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீபம் அணைந்து விட்டால் வாழ்க்கை அமங்கலமாக ஆகிவிடும். அது என்ன தீபம்? அது என்ன விளக்கு? அதாவது கொடுப்பது. இந்தியில தியா அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று தீபம், விளக்கு, அதற்கும் தியான்னு சொல்லுவோம். இன்னொன்று கொடுப்பது அப்படிங்கிற அர்த்தம். சோ வாழ்க்கையில இந்த கொடுப்பது என்ற அந்த தியா, அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாள் முழுக்க உறவு முறைகளில் நாம எப்படி இருக்கணும்? இன்றைய நாட்களில் நாம உறவு முறைகள் கூட நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சோ எல்லாருமே இந்த கைகளை கொடுப்பது போல வைங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னாதான் ஞாபகத்துல இருக்கும். எல்லாருமே கைகளை கொடுப்பது போல காமிங்க. நாள் முழுக்க நாம உறவு முறைகளில் எப்படி இருக்கிறோம்? கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்பது மாதிரி கைய வச்சிருக்கோம். இந்த உறவுகளில் இருந்து நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? எல்லார்கிட்ட இருந்து நமக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. எல்லார்கிட்ட இருந்து நமக்கு என்ன வேணும்? உறவு முறைகளில் நமக்கு என்னவெல்லாம் வேண்டி இருக்கு? மனிதர்கள் கிட்ட இருந்து நாம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? யாருக்கெல்லாம் இந்த உறவு முறைகளில் அன்பு தேவைப்படுது? அன்பு வேணும், மரியாதை வேணும், மகிழ்ச்சி வேணும், சாந்தி வேணும், பாராட்டுகள் வேணும். எல்லாமும் வேண்டும் 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 என்பதாக இருக்கின்றது. நம்ம யார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கும் வேண்டும் வேண்டும் என்பதாகத்தான் இருக்கு. நாம என்ன மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அதையேதான் அவங்களும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஆமாவா இல்லையா? நாம வேண்டும் என்று நினைப்பதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம வேணும்னு சொல்றோமே, யார் முன்னாடி நின்னுக்கிட்டு வேணும் வேணும்னு சொல்றோம்? நாம வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருப்போம். அவங்களும் நாம நிக்கிற மாதிரிதான் வேணும் வேணும்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கமும் வேணும் வேணும்னு கையேந்திக்கிட்டு இருந்தா கொடுப்பவர்கள் யாரு? இன்றைய நாட்களில் இந்த இளம் தம்பதிகள் நிறைய பேர் வராங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இன்றைய நாட்களில் பெரிய பிரச்சனை வரணும் அப்படின்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. சின்ன விஷயம் ஏதாவது வந்துட்டா கூட நாங்க ஒன்றாக சேர்ந்து வாழ விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட அப்படி என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அப்ப என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? ஆக்சுவலா பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த உறவுல எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த உறவில் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா எதற்காக நான் இந்த உறவை தொடர வேண்டும்? எதற்காக இந்த உறவு முறையுடன் நான் வாழ வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொருவரும் அதையே சொல்றாரு. எனக்கும் இந்த உறவின் மூலமாக எதுவுமே கிடைக்கல. அப்புறம் எதற்காக இந்த உறவை நீட்டிக்க வேண்டும்? அப்போ எதற்காக நம்ம உறவு முறைக்கு போறோம்? ஏதாவது அடுத்தவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உறவுக்குள்ளேயே நம்ம போறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லி தரணும். வேண்டும், ஏதாவது கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம எந்த உறவுக்குள்ளேயும் போகக்கூடாது. அப்போ உறவுக்குள்ள எதற்காக போகணும்? கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு போகணும். சோ எல்லாருமே இத பிசிக்கலா செய்து பாருங்க. அந்த கைகளை கேட்பது போல கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அது அப்படியே பிசிக்கலா செஞ்சு பாருங்க.
கைய வந்து கொடுங்க கொடுங்கன்னு கேக்குற மாதிரி அது மாதிரி செஞ்சு பாருங்க. நாம இது போல உறவுகள் கிட்ட போய் அன்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, எனக்கு மகிழ்ச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பவர்களாக போக கூடாது. எதற்காக உறவு முறைகளுக்குள்ள நம்ம போகணும்? எதற்காக உறவு முறைகளை நம்ம ஏற்படுத்தணும்? எப்ப நாம கொடுப்பவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும். கைகளை எல்லாருமே கொடுக்கிற மாதிரி காமிங்க. இந்த கைகளை கொடுப்பது மாதிரி காமிச்சு அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. உறவு முறைகளில் நாம கொடுப்பவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மங்களகரமாக ஆகிவிடும். அன்பை தருகிறோம், மரியாதையை தருகிறோம், மரியாதை தருகிறோம், மகிழ்ச்சியை தருகிறோம். நாம எல்லோருக்கும் தருகிறோம், எப்பொழுதுமே தருகிறோம். இப்படிப்பட்ட தீபம் எரிந்தால் என்ன நடக்கும்? ஒரு தீபம் எரிந்தால் அதனால என்ன நடக்கும்? ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கு ஏற்றப்படும், அந்த விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு ஏற்றப்படும். இப்படி ஒவ்வொரு விளக்காக நாம எரிய வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தீபம் பாஸ் ஆன் ஆகிட்டே இருந்தா ரொம்ப சீக்கிரம் தீபாவளி வந்துவிடும். ஆனா அதற்காக ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு மனிதர் அந்த ஒரு தீபமாக, அந்த முதல் தீபமாக மாற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தீபம் தேவைப்படுகின்றது. யாரெல்லாம் ரெடி? தன்னோட வீட்ல தீபமாக இருப்பதற்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? இப்போ உங்க கூடவே யாராவது வந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா நாம நம்முடைய கைகளை உயர்த்தி விட்டோம். ஒரு விளக்காக என்னுடைய வீட்டில் ஒரு தீபமாக இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்ப கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்கதான் கையை உயர்த்திட்டாங்களே, நாம செய்ய தேவையில்லை. உண்மையில் ஒரு வீட்டில் ஒரு மனிதர் தேவைப்படுகிறது. ஒரே ஒரு மனிதர் தீபமாக, விளக்காக இருப்பதற்கு ஒரு மனிதர் தான் தேவைப்படுகிறது. அவங்க யாராக இருப்பாங்கன்னா, எனக்கு அன்பு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு அன்பு ஸ்வரூபமான ஆத்மா, நான் அன்பு நிறைந்தவன், நான் எல்லோருக்கும் அன்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எனக்கு மரியாதை வேணும்னு சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் என்னை மதிக்கிறேன், என் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது, நான் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பேன். நம்முடைய கைகள் எப்படி இருக்கும் பொழுது நமக்கு நல்லா இருக்கு? கைகளை கேட்பவர்கள் போல வைத்திருந்தோம்னா நல்லா இருக்கா? நல்லா ஃபீல் ஆகுதா? கைகளை கொடுப்பது போல வைக்கும் பொழுதுதான் அது நல்லா இருக்கு. நம்ம கோவில்களுக்கு போகும் பொழுது பாக்குறோம் இல்லையா? தேவி தேவதைகளுடைய கைகள் எப்படி இருக்கு? கொடுப்பது போல இருக்கு இல்லையா? யார் யாரோட வீட்ல எல்லாம் குலதெய்வம், குலதேவி அப்படிங்கிற அந்த பெயர் சொல்லப்படுது. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு குலதெய்வம் என்பது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம குடும்பத்துல குலதெய்வம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்? சோ குலதெய்வம், குலதேவி அப்படின்னா அவர்கள் நம்முடைய குலத்தின் முன்னோர்கள்னு அர்த்தம். அப்போ நம்முடைய குலதெய்வம் கொடுப்பது போல கைய வச்சிருக்காங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாமளும் கொடுப்பவர்கள் மாதிரி தானே இருக்கணும். அந்த குல தெய்வங்கள் நம்முடைய முன்னோர்கள். இப்போ நாம நம்முடைய குடும்பம் அந்த குல தேவியோட குடும்பத்தை சேர்ந்தது இல்லையா? அந்த தேவியோட குலத்தை சேர்ந்தது இல்லையா? இப்ப வந்து ஒரு குடும்பத்துல எல்லாருமே டாக்டர்ஸா இருக்கிறாங்க, லாயர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? நீங்க டாக்டர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், லாயர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தானே சொல்றாங்க. உங்க குடும்பமே மருத்துவர்களால நிறைந்தது, அப்ப நீங்களும் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப நாம எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்? நாம கொடுப்பவர்களாக இருக்கக்கூடிய அந்த குல தெய்வத்தின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யாருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கோ அப்படிப்பட்ட ஒருவர் குலதெய்வமாக இருக்கிறார், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாம. கொடுக்கக்கூடிய சக்தி நிறைந்தவர்களாக நாம இருக்கணும். மற்றும் நாம் எல்லாரும் யாருடைய குழந்தைகள்? நாம வள்ளலின் குழந்தைகள். நாம தேவி தேவதைகளின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். நாம வாழ்க்கையில நாள் ஆக ஆக
கொடுப்பவர்கள் என்ற நிலையில் இருந்து கேட்பவர்கள் அப்படின்னு மாறிட்டோம். எப்ப நம்ம கைகளை யாசிப்பவர்களாக கேட்பவர்களாக ஆக்கினோமோ அப்பவே நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நெருப்பை அணைப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? கைகளை கேட்கும் நிலையிலிருந்து கொடுக்கும் நிலைக்கு மாற்றுவது. எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும். எப்பொழுது நாம கொடுப்பது அப்படிங்கிற அந்த நிலைக்கு மாறுகின்றோமோ அப்பொழுது நாடு மாறிவிடும், உலகம் மாறிவிடும். யாருக்கெல்லாம் அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும்? ஸ்வஸ்திகா சிம்பல் வரைவோம் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ உங்க முன்னாடி எல்லாருமே அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வரைங்க. அந்த சிம்பலில் எல்லா அர்த்தமும் இருக்கு. சோ ஸ்வஸ்திக் சிம்பல்ல முதல் பகுதி எப்படி இருக்கு? உங்களோட கைகளை அப்படி வைங்க. ஸ்வஸ்திக் சிம்பல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கு? காலச்சக்கரம் சுழல சுழல, அதாவது இன்று காலை ஏற்படுகின்றது, அதன் பிறகு பகல், பிறகு மாலை நேரம், இன்னும் சிறிது நேரத்தில் இரவு ஆகிவிடும். இரவில் சில மணி நேரங்கள் கழிந்த பிறகு மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் காலை ஏற்படும். சோ இந்த காலம் நேரம் என்பது ஒரு சுழற்சியாக இருக்கின்றது. காலை, பகல், மாலை, இரவு. அதே போல வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், இந்த பருவ காலங்களும் சுழன்று கொண்டே இருக்கு இல்லையா? இந்த சுழற்சி எப்பொழுதுமே சுழன்று கொண்டேதான் இருக்கும். அதே போல இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சுழற்சி என்பதும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த சுழற்சி கூட 4 பகுதிகளாகத்தான் இருக்கு. அந்த 4 பகுதிகளைத்தான் தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமிர யுகம், இரும்பு யுகம் என்று சொல்கிறோம். அதாவது சத்யுகம், ரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். கரெக்டா? அப்போ இன்று இப்பொழுது இந்த உலகத்தில் எந்த யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது? இந்த உலகத்தோட நிலை இன்று எப்படி இருக்கு? இப்பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புகிறீர்களா? இப்பொழுது சிருஷ்டியில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாரெல்லாம் நம்புகிறீர்கள்? கலியுகம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? கலியுகம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் குழப்பம், கலகம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது கலியுகம்னு அர்த்தம். இருட்டு. கலியுகம் என்றால் விகாரங்களை நாம ரொம்ப சாதாரணம், நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். சரி, இனிமே எந்த மாதிரி சமயம், எந்த யுகம் வரப்போகுது? இப்போ அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. சோ முதல் யுகம் என்பது கொடுப்பது போன்ற ஒரு கையை காண்பிப்பது போல இருக்கு. அது சத்யுகம். சோ கை எப்படி இருக்கு? சோ கைகள் எப்படி இருக்கு? கொடுப்பது போல இருக்கு. சோ சத்யுகத்தில் இருக்கும் பொழுது நாம கொடுப்பவர்களாக இருந்தோம். சத்யுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி இருக்கும்? கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆசீர்வாதங்களை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். திரேதா யுகத்தில் அந்த கை எப்படி போயிடுச்சு? கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. அதாவது கொடுப்பது என்பது சிறிது குறைந்து விட்டது. துவாபர யுகத்துல கைகள் கேட்பது போல மாறிவிட்டது. நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? நாம கேட்பவர்களாக, யாசிப்பவர்களாக ஆகிவிட்டோம். ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? கலியுகம் எப்படி ஆயிடுச்சு? நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? நாம மனிதர்களை அடிப்பவர்களாக மாறிவிட்டோம். யாரை அடிப்பவர்களாக மாறிட்டோம்? நாள் முழுக்க நாம அதிகமாக யாரை அடிக்கிறோம்? காமிங்க. யார ரொம்ப அதிகமா அடிச்சிட்டு இருக்கோம் நாள் முழுக்க? நம்ம எப்பொழுதுமே அடுத்தவர்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க. எல்லாரையும் விட அதிகமாக தொந்தரவு கொடுப்பது யார்? நமக்கு யார் ரொம்ப அதிகமா தொந்தரவு கொடுக்கறாங்க? நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம எப்படி மாற வேண்டும் அப்படிங்கிறத கைகள் மூலமாக செய்து பார்க்கலாம். முதல் யுகத்தில் நம்ம கை எப்படி வச்சிருந்தோம்? கொடுப்பவர்களாக. அதற்கப்புறம் நம்ம எப்படி ஆகிட்டோம்? கீழே கைகள் தாழ்ந்து விட்டது. பிறகு எப்படி மாறிட்டோம்? இது போல கேட்பவர்களாக. இப்ப நம்ம எப்படி ஆயிட்டோம்? அடிப்பவர்களாக ஆகிட்டோம். இப்பொழுது எந்த யுகம் வரணும்?
அடிப்பது போல கை வச்சிருக்கிறது இரவு நேரத்தை குறிக்கிறது. அப்போ இரவுக்கு பிறகு என்ன வரணும்? காலை ஆகணும் இல்லையா? இப்ப எந்த யுகம் வரணும்? அடிப்பது போல இருக்கிற கை கொடுப்பது போல, ஆசீர்வாதம் கொடுப்பது போல ஆகணும். இப்ப நாம இந்த உலகத்துல பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பை அணைக்கணும் அப்படி விரும்பினால், கலியுகத்தில் இருந்து சத்தியுகத்தை கொண்டு வர வேண்டும், இந்த மாற்றத்தை வேண்டுபவர்களாக நாம இருந்தோம்னா, நாம வெறுமனே இவ்வளவுதான் செய்யணும். கைகளை இப்படி வச்சுக்கிறதுல இருந்து கொடுப்பவர்கள் போல நாம மாற்றம் கொண்டு வரணும். உங்க எல்லாருக்கும் இது ஞாபகம் வருமா? இந்த ஒரு பயிற்சியை ஒரு 2-3 தடவை செய்து பாருங்க. அடிப்பது போல கை வச்சிருக்கீங்க, கொடுப்பவர்கள் போல கையை மாத்துறீங்க. இந்த பயிற்சியை திரும்ப திரும்ப செய்து பாருங்க. பாருங்க, இவ்வளவுதான் நம்ம செய்யணும். ஒரு விஷயம் வரும், அப்ப நம்ம அடிப்பவர்களாக இருக்கக்கூடாது, கொடுப்பவர்களாக இருக்கணும். அடிப்பதுன்னா பிசிக்கலா அடிப்பது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எண்ணத்தினால அடிக்கிறோம்ல, ஒரு நெகட்டிவ் உணர்வுகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு அனுப்புறோம்ல, அப்ப அவங்களோட சக்திகளும் குறையுது இல்லையா? இதுதான் அடிப்பது. சோ நாம அடிப்பவர்களாக இருக்கக்கூடாது, சக்திகளை, குணங்களை கொடுப்பவர்களாக நாம இருக்க வேண்டும். இவ்வளவு செய்ய முடியும் இல்லையா? செஞ்சு பாருங்க, அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியும். யாரெல்லாம் ரெடி? அடிப்பவர்களாக இருக்கக்கூடாது, கொடுப்பவர்களாக இருக்கணும். யாரெல்லாம் ரெடி? இப்படி செய்யறதுக்கு யாரெல்லாம் ரெடி? கையை உயர்த்துங்க. இது ஈஸி தானே? நம்ம இந்த அளவுக்கு செய்தாலே போதும். முதல்ல எல்லாவற்றுக்கும் முன்பு நமக்குள்ளே ஸ்வர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிடும். நாம இந்த அளவுக்கு செய்தாலே நம்முடைய வீட்டில் ஸ்வர்க்கம் உருவாக்கப்பட்டுவிடும். ஏன்னா ஸ்வர்க்கத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி இருந்தாங்க? ஆசீர்வாதங்களை வழங்குபவர்களாக இருந்தாங்க. ஆசீர்வாதம் வழங்குவதுன்னா என்ன அர்த்தம்? சுகம், சாந்தி, அன்பு போன்ற அந்த நல்ல ஃபீலிங்ஸ கொடுப்பவர்கள் தான் ஆசீர்வாதங்கள் கொடுப்பவர்கள். ஏன்னா விளக்கு ஏற்றப்பட்டு இருக்கு. நாம இப்படி செய்தாலே போதும், நம்முடைய நாடும் தங்க பாரதமாக மாறிவிடும். இப்படியே செஞ்சோம்னா படிப்படியாக இந்த உலகமும் மாறிவிடும். அப்போ சத்யுகம் வந்துவிடும். இந்த உலகத்தை யாரால மாற்ற முடியும்? நம்ம நாள் முழுக்க நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களை பாக்குறோம், டிவி பாக்குறோம், நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது? இந்த உலகம் மாற வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கெல்லாம் வருது? இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இப்படியே இந்த உலகம் போயிட்டு இருக்கோம்? அப்படி உங்களுக்கு தோணுதா இல்லையா? யாருக்கெல்லாம் இந்த உலகம் மாற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது சொல்லுங்க. சோ பாருங்க, இந்த அளவுக்காவது நம்மால செய்ய முடியும் இல்லையா? இந்த உலகம் மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. இந்த உலகம் மாறணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, யார் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? இந்த உலகத்தை யார் மாற்றுவாங்க? ஏதாவது ஒரு வர்க்கம் இந்த மாற்றத்தை கொண்டு வருமா? அவங்களால கொண்டு வர முடியுமா? அரசியல் அமைப்பு தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா? அரசியல்வாதிகளால தான் இந்த மாற்றம் வருமா? அரசினால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இல்லை. இந்த உலகத்தை அரசுனால மாற்ற முடியாது, விஞ்ஞானிகளால மாற்ற முடியாது, மத தலைவர்களால இந்த உலகத்தை மாற்ற முடியாது, ஏதோ ஒரு வர்க்கத்தினால இந்த உலகத்தை மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தை யார் மாத்துவாங்க? விரலை கொண்டு காமிங்க. இந்த உலகத்தை யாரால மாத்த முடியும்? தன் மீது விரலை காண்பீங்க. எல்லாரும் அவங்களோட நெத்தி பொட்டுல கைய வச்சு சொல்லுங்க. என்னால் தான் மாற்ற முடியும். ஒவ்வொருவரும் சுய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதை செய்தோம் என்றால், அப்போ எல்லாவற்றுக்கும் முன்பாக எந்த உலகத்தில் மாற்றம் வர வேண்டும்? நம்முடைய உள் உலகத்தை நாம மாற்ற வேண்டும். ஓம் சாந்தி.